யார் காரை மடக்கி இருக்கீங்கன்னு தெரியுதா? ஜீவாவை பிடிக்க எல்லா காரையும் செக் பண்ண சொல்லி டிஎஸ்பியோட உத்தரவு. இத பாடுறா, பாம்பு புத்துக்குள்ளேயே கீறி இருக்கான்னு பாக்குறாங்க. யோ, உங்க டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டதே நான் தாயா. வேலாயுதம், இந்த மண்ணுல உன் கால் பதியக்கூடாதுன்னு தான் சொந்த மண்ணுலயே நான் தலைமறைவா இருக்கேன். நீ எனக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்தல, இப்ப நான் உனக்கு கொடுக்கிறேன் 24 மணி நேரம் கெடு. அதுக்குள்ள நீ மட்டும் இல்ல, உன் சம்பந்தப்பட்ட ஒரு துரும்பு கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நீரி இருந்தா சாராய சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு இருந்த உன் கனவோட சேர்ந்து நீயும் சாம்பல் ஆயிடுவ. போங்க போங்க. அவன் என்னை குத்திட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையா? கழுத்துல கத்தி வச்சுட்டு போயிட்டான் பாரு, அப்பவே நான் செத்து இருக்கணும். டேய், உங்களை மாதிரி பொட்ட பசங்க எல்லாம் நம்பி அவனை இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தான் பாரு, அது ஏன் தப்புடா? இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி ஏறுற மாதிரி அப்பம் கூடவே அவனையும் அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அவன் கத்தி வச்ச இடத்துல இன்னும் கம்பளி பூச்சி ஊடுற மாதிரியே இருக்கு. டேய், என்ன செக்யூரிட்டி, பாடி கார்டு, அடியாளு மறைக்கிற மாதிரி மீச வச்சுக்கிட்டா மட்டும் போதுமாடா? எல்லாத்துக்கும் மேல டிஎஸ்பி. யோ, என்னத்துக்கு என் கூடவே வர்ற? நாக்க வலிக்கிறதுக்கா? பிரதாப், உனக்கெல்லாம் என்னத்துக்கு யூனிஃபார்ம்? காஞ்சிபுரத்துல போய் காஸ்ட்லியா ஒரு பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்க. சார், விடியறதுக்குள்ள ஜீவாவை பிடிச்சு. பேசாத, இது வரைக்கும் நீ கிழிச்சது போதும். 48 மணி நேரம் கெடு கொடுத்திய, என்னத்தை கழட்டின? யோ, அவன் இப்ப கெடு வச்சுட்டு போறாயா? பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். அவன் விரலை வச்சே அவன் கண்ணை குத்துறேன்.